அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பன்னு செய்யலாம். சிக்கன் வெஜிடபிள் வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துட்றேன் ஒரு பவுலில். உப்பு, ஈஸ்ட்டு, சர்க்கரை 3 சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நான் உருக்கின வெண்ணெய் 100 மில்லி ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் பால் ஊற்றி பிணைஞ்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி தான் மாவு பிணைஞ்சி வைக்கிறேன். பாருங்கள், இந்தளவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறேன்னு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதை சேர்த்துடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் வெந்தோடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கிடலாம். நான் 100 கிராம் சிக்கன் தான் போடுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு சிக்கன் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த வெஜிடபிள் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். இதே எல்லாத்தையும் மெத்தடில். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நான் கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வினிகர் அது ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ண சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். மிளகுப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் துருவின பன்னீர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃபிங்கு. இப்போ வாங்க, மாவு நல்லா பொங்கியிருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கியிருக்கு மசாலா. இது நல்லா அமைக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் மறுபடியும். இப்போ சின்ன சின்னதாக நான் நறுக்கிறேன், ஒரே அளவா. இப்போ சின்ன சின்ன அந்த அளவே உருண்டை நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி மறுபடியும் வந்திருக்கு. நான் இப்போ ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ரேஸாக தட்டிக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். அதோட சீஸ் கொஞ்சம் வைக்கிறேன். இது தேவைன்னா வச்சுக்கோங்க. இது நல்லா அப்படியே மூடிடலாம். இது நல்லா மூடிடணும். மறுபடியும் பொங்கி வரும். அதுக்காக நம்ம இந்த நான் பட்டர் பேப்பர் இப்போ ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கிடலாம். அடிச்சுட்டு நம்ம பன்னு மேலே இதை நல்லா தடவிக்கிடலாம். அதுக்காக அடிச்சிருக்கேன். நான் அடுப்பில் உப்பு போட்டு நான் குக்கரில் வைக்கிறேன். எல்லோரும் கேட்டிருந்தாங்க, பன்னு அவரில் தான் செய்ய முடியுமா, குக்கரில் செய்ய முடியாதாண்டு. இப்போ நம்ம குக்கர்லேயும் அதை வைக்க போகிறோம். இதில் சும்மா ஒரு டிசைனுக்காக நான் கத்தி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கிறேன், கோடு மாதிரி.
இது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். சும்மா ஒரு டிசைனுக்காக நான் அந்த மாதிரி போட்டேன். இது போடாட்ட கூட நல்லா இன்னும் பொங்கி பெருசாக வரும். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து நல்லா மேலே தடவி விட்டுலாம் ப்ரெஸ்ஸில். ஏன்னா அது நல்லா கலர் கொடுக்கும் மேலே. இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா பண்ணலையும். நம்ம வெளியே இப்போ வந்து நான் வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கலந்தது மேலே போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சோம்னா நல்லா இன்னும் பொங்கி வரும். அதுக்கப்புறம் அவன்லேயே அடுப்பில் வைக்கலாம். இதுலேயே அதே மாதிரி முட்டை தடவிட்டு வந்து எள்ளு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு குக்கரில் வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து சிம்மிலே வச்சு ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். விசில் போட தேவையில்லை. இது அவன்லேயே வச்சுட்டேன் பாருங்கள். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. மசாலா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம், இன்னும் சைனிங்காக இருக்கும். அடுப்பில் வச்சும் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மசாலா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.